श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எமதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீ சௌந்தர்ய லஹரியிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். स्वदेहोद्भूताभिर्कृणिभिरनिमाद्याभिरभितो निषेव्ये नित्ये त्वामहमिति सदा भावयति यः किमाश्चर्यं तस्य त्रिनयनसमृद्धिं तृणयतो महासंवर्ताग्निर्विरचयति नीराजनविधिम्. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியார் இயற்றிய ஸ்ரீ சௌந்தர்ய லஹரியின் 30வது ஸ்லோகம். இந்த ஒரு ஸ்லோகத்தில் நம்மளோட ஆதிசங்கராச்சாரியார் அம்பாளின் அந்த ஒரு அழகை வர்ணித்து எப்படி அந்த அம்பாளுடன் சேர்ந்திருக்கும் அந்த சிவபெருமானானவர் எப்பொழுதும் சதாசர்வகாலம் நிலைத்திருக்கிறார் என்று ஏற்கனவே சொன்னாரோ அந்த கருத்தை தான் இந்த இடத்தில் சொல்கிறார் நம்மளோட ஆதிசங்கராச்சாரியார். அப்படி சொல்லும்போது எந்த ஒரு பக்தன் இந்த இடத்தில் இந்த ஒரு ஸ்லோகத்தில் முக்கியமாக அம்பாளின் அழகை பற்றி வர்ணித்தாச்சு, இப்போ சங்கரனை பற்றியும் வர்ணித்தாச்சு. அடுத்தது இந்த ஒரு ஸ்லோகத்தில் அம்பாளின் தாசனாக அம்பாளின் அடியவனாக இருக்கும் அந்த ஒரு பக்தன், அம்பாளின் பக்தன், அவருடைய பெருமையை பற்றி சொல்கிறார் சங்கரர். என்றால் எந்த ஒரு தெய்வத்தை எடுத்துக்கொண்டாலும் தெய்வத்தின் பெருமையையும் சொல்லணும், தெய்வத்தினுடைய பக்தர்களோட பெருமையும் சொல்லணும். அப்படிதான் கரெக்டாக இருக்கும் அந்த முறை. இப்படி இந்த முறையை அவரும் பின்பற்றி சங்கராச்சாரியும் பின்பற்றி இந்த இடத்தில் அம்பாளின் பக்தர்களுக்கு, அம்பாளின் தாசர்களாக இருக்கும் பக்தர்களுக்கு அவளுடைய மகிமை என்ன என்பதை நமக்கு சொல்கிறார். இது சொல்லும்போது முக்கியமான ஒரே கருத்தை அவர் என்ன வைக்கிறார் என்றால், யாரொருவன் முற்றிலுமாக தன்னை அம்பாளிடம் அந்த தேவியிடம் சரணாகதி செய்து விட்டானோ, முற்றிலுமாக தன்னையே சமர்ப்பணம் செய்து தான் செய்யும் எந்த செயலிலுமே பற்றுகள் இல்லாமல், நான் என்கிற அகங்காரம் அகந்தை இல்லாமல் என்னை அந்த அம்பாளை ஒரு கருவியாக ஒரு பொருளாக பயன்படுத்தி கொண்டு இந்த செயலை செய்து கொள்கிறாள் என்று நினைக்கும் அந்த நபர், அனைத்தைவிடமும் மேலானவள் அந்த அம்பாள் தான் என்ற நம்பிக்கை வைத்திருக்கிற நபர், எப்பொழுதும் அம்பாளை வழிபட வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தோடு இருக்கும் நபர், அவருடைய புகழானது சிவபெருமானின் புகழை காட்டிலும் அதிகமாக மாறிவிடுகிறது என்று சொல்கிறார். சிவபெருமானை காட்டிலும் உயர்ந்த ஒரு ஸ்தானத்துக்கு அவர் சென்று விடுகிறார். சிவபெருமான் தான் அனைத்தை விடவும் டாப்ல இருக்கார் என்று பார்த்தோம். அவரை காட்டிலும் புகழில் சிறந்தவனாக இருப்பவர் யார் என்றால், தூய்மையான கலப்படமே இல்லாமல், கொஞ்சம் கூட கலப்படம் இல்லாமல் தூய்மையான ஒரு பக்தியோடு அம்பாளை வழிபடுகிற நபர், அவருடைய பெருமை, அவருடைய புகழ் சிவபெருமானின் புகழை தாண்டிலும், அந்த சிவபெருமானின் புகழை தாண்டி அதைவிட பெரிதாக மாறிவிடுகிறது என்று சொல்கிறார் நம்ம சங்கராச்சாரியார். அதனால் இந்த இடத்துல சொல்வது, இந்த ஒரு நபருக்கு இந்த ஒரு உதாரணத்தை எடுத்து, சிவபெருமானின் அந்த புகழை விட அதிகமாக இருக்கு என்ற உதாரணத்தை எடுத்து அனைவரை காட்டிலும் மேலானவராக அவர் இருக்கிறார் என்பதை தான் சொல்ல வரார் நம்ம சங்கராச்சாரியார். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்து நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த மயூரத்வஜன் தன்னுடைய மனைவியிடமும் பிள்ளைகளிடமும் ஒவ்வொருத்தர் கையில் ஒவ்வொரு கத்தியை கொடுத்து தன்னுடைய உடலை ஒரு 2 கூறாக மண்டையிலேருந்து ஆரம்பித்து முழுவதுமாக அதை வெட்டி பிளக்க சொல்கிறார் இந்த மயூரத்வஜன். இவருடைய அந்த குடும்பத்தினர்களும் ஒத்துக்கொண்டு இந்த உடலை பிளக்க ஆரம்பிக்கிறார். பிளக்கும் போது பார்த்தால் அவருடைய வலது பாகம் இடது பாகம் என்று 2 பாகங்கள் இருக்கும்ல, அதில் இடது பாகம் லெஃப்ட் சைடில் இருக்கிற கண்ணு மட்டும் அழ ஆரம்பிக்கிறதா. இதை பார்த்த உடனே கிருஷ்ணர் சிரித்துக்கொண்டே நகைத்து கொண்டே கேட்கிறாராம், என்ன மயூரத்வஜா, என்னவோ வாக்கு கொடுத்தாய் அந்த பிள்ளையின் உயிரை காக்க வேண்டும் என்று, இப்போ தான் வாக்கை மீறுற மாதிரி இருக்கே, உனக்கு என்னவோ வலிக்கிற மாதிரி இருக்கே, கண்ணிலேருந்து தண்ணி வரதே என்று நகைத்து கொண்டே கேட்கிறார் கிருஷ்ணர். அப்போ நம்ம மயூரத்வஜன் சொல்கிறான், நான் வழியில் அழுதிருந்தா என்னுடைய 2 கண்கள்லேருந்தும் தண்ணி வந்திருக்கும், என்னோட இடது பாக கண்ணிலேருந்து மட்டும்தான் தண்ணி வர்றது, அது ஏன் என்று யோசித்தாயா கிருஷ்ணா என்று கேட்கிறார். அதாவது ஏன் என்று யோசித்தீர்களா என்று கேட்கிறார். இப்போ வரைக்கும் கிருஷ்ணன் என்று தெரியாது. அப்போ சாது சொல்கிறான், அது ஏன் என்று கேட்கும்போது மயூரத்வஜன், இல்லை, என்னுடைய இடது பாகத்தை அந்த பிள்ளைக்கு தந்து அந்த பிள்ளைக்கு உயிர் வந்துடும், ஆனால் என்னோட இடது பாகத்தை சாதாரண நாய்களுக்கும் கழுகுகளுக்கும் தீனியாக தானே போட போகிறேன், வலது பாகத்தால் அந்த குழந்தையின் உயிர் வந்துடும், இடது பாகம் வேஸ்டாக தானே போகிறது,
அதை நினைத்து தான் இடது பாகத்தில் இருக்கும் கண்ணு அழறதே தவிர எனக்கு வழியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுகிறேன், எனக்கு வைராக்கியம் இருக்கிறது என்று சொல்றார் அவர். உடனே இதை கேட்டு கிருஷ்ணரும் அவருடைய உண்மையான சொரூபத்துக்கு வந்து அர்ஜுனன் உண்மையான சொரூபத்தையும் காட்டி கிருஷ்ணர் அந்த மயூரத்வஜனுக்கு அருள் புரிய அவர் கை கூப்பி வணங்கு அவரோட உயிரும் வந்துடுத்து உடலும் ஒன்றாக சேர்ந்து விட்டது என்று கதை முடிகிறது. இந்த நீதி கதை நீதி என்ன என்றால், உண்மையான ஒரு இறைவனின் பக்தனுக்கு முக்கியமான ஒரு குணம் வைராக்கியம். அப்படி வைராக்கியத்துடனும் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் அந்த உண்மையும் அவரிடம் இருந்தது என்றால், சத்தியமும் வைராக்கியமும் இருந்தது என்றால், அவரை காட்டிலும் சிறந்தவர் யாராகவும் இருக்க முடியாது என்று இந்த கதையிலிருந்து புரியாது. இந்த நீதி கதை நீதி இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.